எந்த மூஞ்சி வச்சுட்டு என் பொண்ணை கேட்டு வந்திருக்கிற? என் பொண்ணை கேக்குறது உனக்கு என்ன அருகுது இருக்கு? எதுக்கு மதினி இப்படி பேசுறீங்க? ஏய், ஏன் ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்ன? என் மகன் இருக்கிற அளவுக்கும் நேரத்துக்கும் அவன் பக்கத்துல வந்து உன் மகன் நிக்க முடியுமா? ஏன் மதினி, என் மகனுக்கு என்ன குறை? அவனு மூக்கு மூலியமா நல்லா லட்சணமா தானே மேனி இருக்கான். என் மக நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறா. ஆனா உன் மகன் என்ன பண்றான்? படிப்பும் கிடையாது, ஏதோ ஒரு மெக்கானிக்ஸ்ல வேலை பாக்குறான். ஆமா மதினி, ஆனா அவனுக்கு சொந்தமா மெக்கானிக் கடை வச்சு கொடுக்கலான்னு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதினி, என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல மதினி. சொந்தமா வீடு இருக்கு, சொந்தமா மெக்கானிக் கடையும் வச்சு தர போறோம். எனக்கு அண்ணன் மகளை கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை மதினி. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாக்கலாமேன்னு வந்தேன். ஏய், எதையும் கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏ ரேஞ்சுன்னா ஓ ரேஞ்ச். அந்த பொண்ணு கேட்க நினைப்போட இனிமேல் இங்க வராது. நீ கிளம்பு. போது மதினி, நம்ம சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் மதினி நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. நான் கிளம்புறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் மதினி, வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும். இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை மதினி, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க.